Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Before I go live, I like to check whether my voice and my video is clear. Praise the Lord. Praise the Lord. I just want to check whether my voice and my video clear இருக்கா. கொஞ்சம் யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா then we can continue. Is it clear? Okay, super. Thank you very much. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது before I continue my sermon, நான் வந்து பாஸ்டர் ரகுநாதன் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாஸ்டர் ரகுநாதன் from Perosia Harvest Assembly and also the founder of Revival Generation International Ministry. Thank you, Pastor, for giving me this opportunity to share லைஃபாக உங்களோட திருச்சபையோட ஐக்கியத்தில் இன்றைக்கி ஆராதனையில் பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. அதே வேளையில் இன்றைக்கி அநேகர் வந்து லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது சிலர் வந்து பிறகு லேட்டர் ப்ரீ ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோவை பார்ப்பீங்க. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் a good day today. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நல்ல ஒரு நாள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து நான் பகிர்ந்து கொள்ள போகிற தலைப்பு, சர்மனோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் சென்டர்ட் ஹோம். கிறிஸ்து மையமாய் இருக்கிற வீடுகள் அல்லது கிறிஸ்து மையமாய் இருக்கிற குடும்பம். இன்னைக்கு ஏன் இந்த தலைப்பு நான் எடுத்திருக்கேன், ஏன் இந்த தலைப்பு நான் உங்க மத்தியில் ஷேர் பண்ண போறேன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு பிறகு இந்த சர்மனுக்குள்ள போகலான்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா பிசாசு the devil இயேசுவோட தேவனோட, அதாவது பரலோக ராஜ்யத்தோட திட்டத்தை ஒரு நேஷன்லையோ அல்லது ஒரு தேசத்துலையோ நிறைவேறாம இருக்கிறதுக்கு தடை செய்யணும்னா அவன் குடும்பத்துல கை வைத்தா போதும். ஒரு ஃபேமிலியில் அவன் கையை வைத்து ஒரு ஃபேமிலியில் ஒரு செப்பரேஷனோ அல்லது ஒரு ஃபேமிலியில் குழப்பமோ ஒரு ஃபேமிலியில் ஒரு 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 ஆர்கியூமெண்ட்ஸோ ஒரு ஃபைட் வர வச்சாலே போதும், தேவனோட திட்டம் நிறைவேறாமல் போயிடும். காரணம் ஏன் பிரதர் குடும்பத்தில் கையை வச்சா போதும்? பிகாஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி will rise a prophet, from a family will rise an evangelist, from a family will rise a pastor, from a family will rise a revivalist will shake the nations. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருந்தா கர்த்தர் வந்து இத்தனை பேரையும் எழுப்புவார். ஸோ ஒரு குடும்பத்துல கையை வச்சா போதும், எல்லா காரியங்களும் கெட்டு போயிடும். ஸோ இன்னைக்கு அதனால தான் இந்த தலைப்பு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வர, நம்ம ஒரு கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுவோமா? ஸோ நான் அந்த சர்மனுக்கு போகிறதுக்கு முன்ன நம்ம ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சுட்டு நம்ம போவோம். நீங்கள் கண்களை மூடி நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், before that I want you to understand something. இன்னைக்கு நம்ம லைஃப்ல பிரசங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரதர் ராஜ் வந்து பினாங்கில் இருக்கிறாரு, நாங்க வந்து எங்கேயோ இருக்கோம். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், வேதத்துல பார்த்தீங்கன்னா பல நேரத்துல பல இடங்கள்ல இயேசு குணம் ஆக்குனவர்கள் வேற எங்கேயோ இருப்பாங்க, இயேசு வேற எங்கேயோ இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையும் உங்களோட விசுவாசமும் இந்த அற்புதத்தையும் இந்த விடுதலையும் கொண்டு வந்து சேர்க்கும். டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் காட். ஹல்லேலூயா. உங்களோட விசுவாசம், இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இப்ப செவிங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன வார்த்தை வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன மாதிரியான வார்த்தை நீங்க கொடுக்க வச்சிருக்கீங்க, என் குடும்பத்தை சரி செய்ய, என் குடும்பத்தை மாத்த, என் திருமண வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்த என்ன மாதிரி வார்த்தை வச்சிருக்கீங்க, இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கம் ப்ரே வித் மீ.
ஓ லார்ட் ஃபாதர், தேங்க்யூ ஆண்டவரே. இந்த நாளுக்காக, இந்த கால வேலைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க பேசும். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து ஆண்டவரே, அடியனோட வார்த்தை அல்ல உம்மோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படி அவர்களோட குடும்பத்தை ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் குழப்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் உடைந்து போய் இருக்கலாம், ஒருவேளை ஒரு மேரேஜ் பிரேக் டவுன்ல இருக்கலாம், அல்லது எப்படி இந்த காரியங்களை நான் சரி செய்யணும்னு தெரியாம இருக்கலாம், அல்லது என் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தும்படி, இன்னைக்கு இந்த வார்த்தை அவர்களை உருவாக்கும்படி, இன்னைக்கு அவர்களோட குடும்பத்தை ஒரு ரிஸ்டோரேஷன் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரேஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுமா? ஒரு ஆமென் அங்க வைங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஆமென் வைங்க. agree with me. Okay, I want you to connect with me. I want you to agree with me. Hallelujah. Praise the Lord. Christ centered home. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் அவங்க நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை உருவாக்கணும், நான் ஒரு கிறிஸ்துவ வீடை உருவாக்கணும்னு பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய காரியங்கள்ல ரொம்ப கண்ணம் கருத்துமா இருக்காங்க. வெரி குட். ஆனா பிசாசானவன் நீங்க எதுல பெரிய பெரிய காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கீங்களோ அதுல கைய வச்சு உங்க குடும்பத்தை கெடுக்க மாட்டான். நீங்க இதெல்லாம் ஒரு மேட்டரா இருக்குமா ஆண்டவருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குமா ஆண்டவருக்கு, இதெல்லாம் ஒரு இஷ்யூவா இருக்குமா பிசாசு கெடுக்கிறதுக்கு, அந்த காரியத்துல தான் நிறைய பேர் விழுந்து போகிறோம். It is not in the big picture, it is not in the big things that we are falling away, it is in the small things that we never take count and we never be careful. அதுல தாங்க நம்ம விழுந்து போகிறோம். அமேன் சொல்லுவோமா? அமேன் சொல்லுவோமா? சோ இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்களை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு பிசாசு என்ன மாதிரி காரியங்களை நம்மளை கெடுத்துடுறான், இன்னைக்கு டெவல் நம்ம எப்படி ஏமாந்துடுறோம், இன்னைக்கு எப்படி நம்ம ஏமாந்து போயிடுறோம், நம்ம குடும்பம் கெட்டு போறதுக்கு, நம்ம திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு, நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கு, ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரியான காரியங்கள். சாரி, ஒரு கனெக்ஷன் ப்ராப்ளம் என்னமோ வந்துருச்சு. ஒரு என்ன மாதிரியான காரியங்க. யூ கேன் ஹியர் மீ பேக், ரைட்? யூ கேன் ஹியர் மீ பேக். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Come on, somebody comment. You can hear me back? என்ன மாதிரி காரியங்கள் இன்னைக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரேக்கை கொண்டு வரான்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். எந்த காரியத்துல நீங்களும் நானும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆமென் சொல்லுமா? I going to share to you 4 points. நீங்க ஒருவேளை நோட் எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிங்க, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the hate. To be lead you need a hate. The hate na தலை. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து தட்டி சொல்லுங்க, நம்மளுக்கு தலை தேவை. We need a hate. The first point is the hate. இந்த அற்புதம் வேதத்துல ஒரு அற்புதம். இயேசு பல அற்புதம் செஞ்சாரு. அதுல இந்த ஒரு அற்புதம், இந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு 5000 பேருக்கு சாப்பாடு போஷித்தாரு. He fed 5000. இந்த அற்புதம் அதாவது ஆண்டவர் இந்த அப்பத்தையும் மீனையும் வைத்து, நல்லா கேளுங்க, ஆண்டவர் இந்த அப்பத்தையும் மீனும் வைத்து போஷித்த இந்த அற்புதம் வேதத்துல 2 இடத்துல, வேற ஒகேஷன்ல, வேற நேரத்துல, வேற இடத்துல 2 தடவை நடந்துச்சு. முதலாவது மெத்தியூ 14. இது என்னோட பாயிண்ட் கிடையாது, நான் முதல் இலாஸ்ட்ரேஷன் கொடுத்து அப்புறம் அந்த பாயிண்ட் கொடுக்குறேன். மெத்தியூ 14 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 5000 பீப்புளை 5 அப்பம் 2 மீனை வைத்து ஆண்டவர் 5000 புருஷர்களை போஷித்தார். And they took left over 12 basket. மெத்தியூ 15 பார்த்தீங்கன்னா ஜீசஸ் fed 4000, 4000 புருஷர்களை ஆண்டவர் போஷித்தாரு. இங்க 7 அப்பம் few small fishes, 7 அப்பம் few small fishes வச்சு ஆண்டவர் 4000 புருஷர்களை போஷித்தாரு. They took leftover 7 basket leftover. இது ஏன் நான் சொல்றேன்னா, இது 2 இடத்துல நடந்த, டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ல நடந்த ஒரே மாதிரியான அற்புதங்கள். மெத்தியூ 14லையும் மெத்தியூ 15லையும் இருக்கு. என்னோட பாயிண்ட் இதுல இல்லை. என்னோட பாயிண்ட்
இந்த அற்புதத்துக்கு நடந்த பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பார்க்க போறோம். என் கூட யோவான் 6, ஜான் சாப்டர் 6 verse 16 to 17. யோவான் 6வது அதிகாரம் வசனம் 16லேருந்து 17. நான் உங்களுக்காக இங்கிலீஷில் வாசிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பைபிளில் வசனம் தமிழ் இருக்கோ, வாட் எவர் லாங்குவேஜ் யூ ஹேவ், நீங்கள் அதை வாசிக்கலாம். லெட் மீ ரீட் ஃபார் யூ. இது இயேசு 5000 பேரை போஷித்ததுக்கு பிறகு நடக்கிற ஒரு காரியம். Therefore, when Jesus perceived that they were about to come and take him by force to make him a king, he departed again to the mountain by himself alone. 16வது வசனம். Now, when evening came, his disciples went down to the sea, got into the boat, and went over to the sea toward Capernaum. And it was already dark, and Jesus has not come to them. தொடர்ந்து வாசிப்போம். Then the sea arose because a great wind was blowing. நல்லா பாருங்க, சீஷர்கள் அது அற்புதத்துக்கு பிறகு படகு எடுத்துக்கிட்டு கடலுக்கு போறாங்க. அங்க காற்று கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. அந்த படகு கடல்ல விழுந்து போகிற மாதிரி, அவங்க சாக போற ஒரு சூழ்நிலை மாதிரி அங்க நடந்து கொண்டு இருக்குது. இதே சூழ்நிலை 4000 பேர் ஆண்டவர் போஷிக்கும் போது எப்படி நடந்துச்சு? இது 5000 ஆண்டவர் போஷித்ததுக்கு பிறகு நடக்கிறது. 4000 பேர் ஆண்டவர் போஷித்ததுக்கு பிறகு எப்படி நடந்துச்சு? என் கூட மார்க் 8:10 வாசிக்கும். மார்க் சாப்டர் 8, மார்க் 8வது அதிகாரம் வசனம் 10வது வசனம். நல்லா கேளுங்க. Now those who had eaten were 4000 and he sent them away. 4000 பேரை போஷித்ததுக்கு பிறகு நல்லா கேளுங்க. Immediately got into the boat with his disciple and came to the region of தல்மனுத்தான் சொல்லி என்ற ஒரு பட்டணத்துக்கு இயேசு இந்த அற்புதம் செஞ்சதுக்கு பிறகு சீஷர்களோடு படகுல ஏறி அந்த பட்டணத்துக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்தார். இங்க ரெண்டு ஒரே மாதிரியான அற்புதம், ஒரே மாதிரியான சூழ்நிலை. ஆனால் ஒரு இடத்துல கடல் கொந்தளித்து அவங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர முடியல. இன்னொரு இடத்துல அதே அற்புதம் போக வேண்டிய இடத்த அவங்க போய் சேர்றாங்க. இங்க ரெண்டுக்கும் என்னங்க நடக்குது வித்தியாசம்? ஒரு இடத்துல there is Jesus, there was Jesus in the boat. இன்னொரு இடத்துல there is no Jesus in the boat. ஒரு இடத்துல இயேசு படகுல இருக்கிறார், இன்னொரு இடத்துல இயேசு படகுல இல்லை. அதாங்க வித்தியாசம். உன்னோட குடும்பம் என்ற படகை யாரு நடத்திக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இயேசு உன் குடும்பம் என்ற படகை நடத்தலனா, if you are led by your emotion, if you are led by your feelings, if you are led by your knowledge, if you are led by your own understanding, கடல் கொந்தளிப்பு வரும். நீ போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை சேர முடியாம you will lose direction. இயேசு உன் குடும்பம் என்ற படகை நடத்திக்கிட்டு இருக்கிறார்னா உனக்கு கடல் கொந்தளிப்பு வராது நான் சொல்லல. கடல் கொந்தளிப்பு வரும், இருந்தாலும் you will reach the destination. You will not lose direction. யோவான் 6 திரும்பி வாசிப்போம். நல்லா பாருங்க. ஓகே, 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 6:21. கடல் கொந்தளிக்குது. இயேசுவை அவங்க ஆத்துல இயேசு அந்த கடல்ல நடந்து வரதை பார்க்கறாங்க. இப்போ என்ன நடக்குது? Then they willingly received him into the boat. My dear brother and sister, mark this word. And immediately the boat was at the land where they were going. உங்க குடும்பம், உங்களோட திருமண வாழ்க்கை இன்னைக்கு கடல் போல கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்குதா? கடல் போல அட மோதிக்கிட்டு கிடக்குதா? Are you seeking answer how to solve this problem? உன் குடும்பம் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை சேராம ஒரு குழப்படியில, பிள்ளைங்க ஒரு குழப்படியில, கணவர் ஒரு குழப்படியில, மனைவி ஒரு குழப்படியில போய் கொண்டு இருக்குதா? The problem is Jesus in your boat? இயேசுவை திரும்ப ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா Jesus will become the head of your family. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏங்க டைரக்ஷனை லாஸ் பண்ணியிருக்காங்க?
ஒரு டைரக்ஷன் இல்லாம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு, கணவர் பாத்தீங்கன்னா கணவர் அவங்களோட இஷ்டத்துக்கு, வியாபாரம் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், மனைவி பாத்தீங்கன்னா மனைவி அவங்களோட காரியத்துல பிஸி பிஸி பிஸின்னு ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம், Jesus is no more in your boat. Brother and sister, you need to understand something. Successful life is good. ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றது அவசியம். நானும் நீங்களும் தான் சக்சஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும். ஆனா கிறிஸ்து இல்லாத சக்சஸ்ஃபுல் லைஃப் இஸ் த லைஃப் லைக் லாஸ்ட் டைரக்ஷன். நான் இன்னைக்கு பணம் 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 என் குடும்பத்தில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு தானே என் பணம் சேர்க்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு என் மனைவி பிள்ளைங்களுக்காக தானே நான் இந்த பணத்தை சேர்க்கிறேன். நீ நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது உன் குடும்பம் உன்னோட இருக்காது. நாளைக்கு நீ திரும்பி பார்க்கும்போது உன்னோட பிள்ளை டைரக்ஷனை விட்டு போயிருப்பான். காரணம் என்ன? Jesus is not the head of your boat. Jesus is not the head that is driving your boat. கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்துறவராக இருக்கணும். நான் சொல்லலைங்க பிசினஸ் செய்யாதீங்க, நான் சொல்லலைங்க சக்சஸ்ஃபுல் ஆகாதீங்க, நான் சொல்லலைங்க லைஃப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணாதீங்கன்னு. நீ நடந்து போகும்போது கிறிஸ்து உன் பக்கத்துல வரக்கூடாது, கிறிஸ்து உன் முன்னால இருக்கணும். நிறைய பேர் reaching successful life by letting Jesus behind. இயேசு உங்களை தொடர்ந்து வராது. You have no time. ஆமென் சொல்லுமா? My dear brother and sister, you need to understand something. The head, கிறிஸ்துவின் குடும்பம், இயேசு இந்த குடும்பத்துல தலையா இருக்கிறார்னு எப்படிங்க நீங்க வெளிப்படுத்துவீங்க? இன்னைக்கு அநேக குடும்பத்துல ஏங்க ப்ராக்ரஸ் இல்ல, ஒரு வளர்ச்சி இல்ல. 30 வருஷத்துக்கு எப்படி முன்ன ரட்சிக்கப்பட்டாங்களோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த குடும்பம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. காரணம் என்ன தெரியுமாங்க? They are not reaching the destination yet. They are lost direction. இன்னைக்கு என் வீட்டு முன்னுக்கு, என் வீட்டு என்ட்ரன்ஸ்ல நானும் என் வீட்டாரும் இயேசுவே கிறிஸ்துவே சேமிப்போம், தேவனே சேமிப்போம் போடுறதுனால உன் வீட்டுக்கு தலை இயேசுன்னு அடையாளம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் ஹவுஸ் செஞ்சு நீங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதுனால கிறிஸ்து உங்க வீட்டுக்கு தலையாக முடியாது. நீங்க வார சர்ச்சுக்கு குடும்பமா போறதுனால நீங்க கிறிஸ்து உங்க வீட்டுக்கு தலையா ஆக முடியாது. உன் குடும்பத்துல கடல் கொந்தளிப்பு வரும்போது, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை எழும்பும் போது, ஐயா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, எந்த ஃபேமிலி ஒரு சந்தோஷமான ஃபேமிலினா அந்த குடும்பத்துல ஆர்கியூமெண்டே சண்டை பிரச்சனையே இல்லாத குடும்பம் தான் நல்ல ஒரு குடும்பம்னாரு. அது ஃபேக். அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை. எல்லா குடும்பத்துலையும் ஆர்கியூமெண்ட் இருக்கும், எல்லா குடும்பத்துலையும் பிரச்சனை இருக்கும். அதை நீங்க எப்படி கையாளுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. Are you handling your arguments? Are you handling your problems by putting God as a head? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க நெய்பர், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட வேலை செய்றவங்க, உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க, உங்க காலேஜ்ல படிக்கிறவங்க, நீ எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ற விதத்தை பார்த்து தான் உன் குடும்பத்துல தலைவர் யாரா இருக்காருன்னு. எனக்கு நல்லா நினைப்பு இருக்குங்க, வயசானவங்கலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வயசான கிறிஸ்தவங்கலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க, ஒரு எஸ்டேட்ல இருந்தாங்கன்னா, ஒரு தாமான்ல இருந்தாங்கன்னா, அங்க யாருக்காவது குடும்பத்துல பிரச்சனைனா அவங்க சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்கு போங்க, அவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பல வருஷத்துக்கு முன்ன சொல்லுவாங்க. என்னோட கேள்வி, இப்ப சொல்றாங்களாங்க? இல்ல சொல்றாங்களா யாருக்கிட்ட வேணாலும் போய் ஆலோசனை கேளுங்க, இந்த குடும்பத்துக்கு மட்டும் கேட்டாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்களா? எப்படிங்க நம்ம வெளிப்படுத்துறோம்? கிறிஸ்து ஒரு தலையா இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கிறிஸ்து தலை இல்லைங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண எத்தனையோ மனுஷர்கள்ட்ட ஓடணும், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கவே மாட்டோம். பிசாசு உங்க குடும்பத்தை குழப்பிடுமா? If you have not put Jesus as the head of your family, then something else will lead you in your family. பிள்ளைகளுக்கும், கணவருக்கும், மனைவிக்கும், பெற்றோருக்கும் நான் அதை சொல்றேன். உங்களோட குடும்பத்தை, உங்களோட வாழ்க்கையை கிறிஸ்துவ ஹேட்டா நீங்க வைக்கலனா பிசாசு வேற எதையோ கொண்டு வந்து உங்களை நடத்த வச்சிடும். பிசாசு உங்களை வேற காரியங்களை வச்சு இமோஷனலையோ இல்லை உங்களோட ஃபீலிங்லையோ உங்களோட சொந்த அறிவுலையோ இல்லை மற்றவங்களோட எக்ஸாம்பிள்லையோ மற்றவங்களோட அனுபவங்களையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்திட்டு போவீங்க. அவங்க குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்க, நம்மளும் எப்படி தான் நடத்தணும், அவங்க பாரு எப்படி இருக்காங்க. நோ 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 நோ, put Christ as the head. Amen சொல்லுமா? First point, the head,
To be lead, you need a hate. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், எதுல இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பம் ஏமாந்து போறாங்க, எதுல நிறைய கிறிஸ்துவ குடும்பம் டைரக்ஷனை இழந்து போறாங்க, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை கிறிஸ்துவை மையமாக வைக்கிற குடும்பத்தை உருவாக்க முடியாம போறாங்க. செகண்ட் பாயிண்ட், ஃபெலோஷிப், ஐக்கியம். லேக் ஆஃப் ஃபெலோஷிப் attracts devil. ஐக்கியம் குறைவாய் இருக்கிற குடும்பத்தின் மத்தியில பிசாசோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு வசனத்தோட ப்ரூஃப் பண்ண விரும்புகிறேன். The second point is fellowship. Turn with me, book of Genesis, chapter 3, verse 1 to 5. ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1-5 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Now the serpent was more cunning than any beast of the field which the Lord God had made. And he said to the woman, Has God indeed said, You shall not eat of every tree of the garden? And the woman said to the serpent, We may eat the fruit of the trees of the garden. But of the fruit of the tree which is in the midst of the garden, God said, You shall not eat it, nor shall you touch it, lest you die. Then the serpent said to the woman, You will not surely die, for God knows that in the day you eat of it, your eyes will be opened, and you will be like God, knowing good and evil. இந்த 1-5 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? ஏவாளுக்கும் டெவலுக்கும் பிசாசுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா, the devil was speaking. The devil is having a fellowship with Eve. இது ஒரு நிமிஷத்துல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் கிடையாது. நீங்க நல்லா வாசிக்கலாம். எப்படின்னா, டெவல் ஒரு காரியம் சொல்லுது, பிசாசு ஒரு காரியத்தை சொல்றான், அதுக்கு ஏவாள் ஒரு காரியத்தை சொல்றாங்க, திரும்ப பிசாசு ஒரு காரியத்தை சொல்றான், திரும்ப ஏவாள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. இங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கும் அந்த ஏவாளுக்கும், the woman and the snake, the devil is having a fellowship. என்னோட கேள்வி, ஆண்டவர் ஆடாமும் ஏவாளையும் படைத்ததுக்கு காரணம் பழகி பெருகு. ஏவாள், Eve, supposed to have fellowship with Adam. ஏவாள் ஆடாமோடு ஐக்கியப்பட வேணும். இங்க எப்படிங்க ஏவாளுக்கு பிசாசோடு ஐக்கியப்படுகிற டைம் கிடைச்சிச்சு? How in the world that Eve got the time to have fellowship with the devil? She's supposed to having fellowship with the husband, with Adam. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஐக்கியம் குறைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு unwanted, unhealthy fellowship பிசாசு உள்ள கொண்டு வந்துடும். When you lack of fellowship in your family, you will attract devil into your family. My dear brother, இன்னைக்கு ஆண்டவர் ஆடாமும் ஏவாளையும் படைத்து பழகி பெருகுனார். ஸோ ஏவாள் என்னங்க பண்ணணும்? ஆடாமோட இருக்கணும். ஆடாம் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஆடாம் இங்க போனா அங்க போகணும், ஆடாம் முன்னுக்கு போனா முன்னுக்கு போகணும், ஆடாம் பின்னால போனா பின்னால. நீ தனியா போய் நிற்கும் போது, நீ ஃபெலோஷிப்பை விட்டு விலகி நிற்கும் போது, யூ ஆர் அட்ராக்டிங் டு த டெவல். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஸோ வேர் ஆடம், தேர் சப்போஸ் டு பி ஈவ். So why Eve now separated from fellowship? ஆடாமோட ஃபெலோஷிப் பண்ணாம தனியா போனதுனால she attract to the devil. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவியோட ஐக்கியம் இல்லை, மனைவி கணவனோட ஐக்கியம் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களோட ஐக்கியம் இல்லை. உங்களுக்கு குடும்பத்தில் இந்த ஐக்கியம் உடையப்படும் போது you will be attracted to devil's cunning plan. You will be deceived by Satan. இன்னைக்கு ஒரு வீட்டில் 3 பேர் தான் இருப்பாங்கங்க. அப்பா, அம்மா, ஒரு பிள்ளை, 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குரூப் வாட்ஸ்அப் இருக்கும். ஏன்னு கேட்டால், அம்மா தனியாக ரூமில் ஃபோனில் இருப்பாங்க, பிள்ளைங்க தனியாக ரூமில் ஃபோனில் இருக்குங்க, அப்பா தனியாக ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டு தனியாக இருப்பார். இவங்களுக்குள்ள காம்யூனிகேட் பண்ணியிருக்கிறதுக்கு வீட்டில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்,
If you don't have time for your family, if you don't have fellowship in your family, Satan will create situation for your family members to fall. ஏதாவது ஒரு அட்ராக்ஷன், ஒரு தவறான உறவு உள்ள வந்துடலாம், ஒரு தவறான அடிக்ஷன் உள்ள வந்துடலாம், ஒரு தவறான வேற எங்கேயோ ஒரு கம்யூனிகேஷன் உள்ள வந்துடலாம். ஆமென் சொல்லுமா. ஸோ ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஃபெலோஷிப் இல்லைங்க. குடும்பத்தோடு உட்காந்து பேசுறது இல்லை, குடும்பத்தோடு உட்காந்து நேரம் செலவழிக்கிறது இல்லை, குடும்பத்தோட நேரம் வெளியே போகிறது இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பம் நான் பேசும்போது இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு பிளானிங்கோடு நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியை. ஓகே, எவ்ரி சாட்டர்டே நம்மளோட ஃபேமிலி டைம், யாருக்கும் இடம் கொடுக்க வேணாம், யாருக்கும் டைம் கொடுக்க வேணாம், யாரோட போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் வேணாம், நம்ம குடும்பம். ஓகே, யூ ஹவ் ஸ்டார்டட் வெல். இன்னும் அது ஓடுதாங்க? இல்லை பிசாஸ் அந்த டைமை ராப் பண்ணிட்டாங்க. என் பிள்ளை என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டுது பாஸ்டர், என் பிள்ளை என்னோட டைம் கொடுக்கவே மாட்டுது பாஸ்டர், என் பிள்ளை எங்களுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டுது பாஸ்டர். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா? If you want your children to allocate time for you, you need to allocate time for them. ஒரு குடும்பத்தில் ஃபெலோஷிப் இல்லைன்னா கஷ்டங்க. You need to have fellowship. You need to have fellowship. Fellowship is very, very, very important. ஏங்க நான் இப்படி கேட்குறேன் உங்ககிட்ட, இப்படி கேட்குறேன். நம்ம ரொம்ப பேர் இப்படி சொல்லலாம், ஓ இல்லை பெண்கள் பலவீனமான பாத்திரம், அதனால தான் பிசாசு தனியாக இருக்கிற கேவாலோட போய் வஞ்சித்தான். ஆடாமல் தனியாக தானே இருந்தாங்க. பிசாசுக்கு தெரியும் எங்கே கொலைப்படி கொண்டு வந்தால் வீடாக இருக்காதுன்னு தெரியும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ எம் என்கரேஜிங் யூ டுடே. ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னா வேற தேவையில்லாத ஐக்கியங்கள் உள்ள நுழைஞ்சிடும். வேற நானும் என் மனைவியும் இங்கே நிறைய மூத்த ஊழியர்கள் இருக்கீங்க, என்னோட வயதில் மூத்த ஊழியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் மத்தியில் யாராவது ஒரு மூணாவது மனுஷன் வந்திருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது எங்கே ஆரம்பிச்சிருக்கோன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு டைம் ஐக்கியம் இல்லாதனால மூணாவது மனுஷன் உள்ள வந்திருப்பான். They will start to spend time, they will start to giving their time to the third person. ஸோ எங்கே லேக் ஓடிக்கிட்டு இருக்கு? Are your fellowship, are your family having quality fellowship? உங்களுக்குள்ள ஒரு இஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இருக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் இல்லை குடும்பத்தில். அப்பா பிள்ளைகிட்ட ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணோன்னா வாட்ஸ்அப்பில் பாஸ் பண்ணி போயிடுது. வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. What are you going to gain by running here and there? காலம் முழுதும் வாழ்க்கை முழுதும் நீங்கள் ஓடி சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட இல்லைன்னா, உங்கள் மனைவி உங்கள் கணவர் உங்களோட இல்லைன்னா நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க? இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபெலோஷிப். இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லும் போது அது வேறு சப்ஜெக்ட், அது ஒரு 1 day சப்ஜெக்ட், ஒரு 1 day செஷன். ஐம் ஜஸ்ட் பிரிங்கிங் இன் சம் பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ செகண்ட் பாயிண்ட், ஃபெலோஷிப். அப்படின்னு சொல்லுமா, லேக் ஆஃப் ஃபெலோஷிப் வில் அட்ராக்ட்ஸ் டெவல். லெட்ஸ் கோ டு த தேர்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஆனர், கனப்படுத்துவது. ஃபேமிலி தட் ஆனர்ஸ் ஈச் அதர் வில் ஆனர் காட். எந்த குடும்பம் ஒருத்தரை கனப்படுத்துறாங்களோ அவர்கள் கர்த்தரை கனப்படுத்துறாங்க. ஆமென் சொல்லுமா? ஒருவேளை உங்க பக்கத்தில் உங்க மனைவியோ அல்லது உங்க கணவரோ இப்ப இருந்தா, அல்லது உங்கள் பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்கள் இருந்தால் அவங்க தோளில் தட்டி சொல்லுங்கள், நான் உன்னை கனப்படுத்துகிறேன், நான் உங்களை மதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்க்கல, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆனர். Ephesians 6:2, Ephesians 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பிள்ளைகள் தன் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். Children must honor their parents. 1 Peter chapter 3 verse 1. 1 Peter chapter 3 verse 1 சொல்லுது, wife you must honor your husband. மனைவியானவள் கணவரை கனப்படுத்த வேண்டும். wife must honor your husband. 1 Peter chapter 3 verse 7.
First Peter chapter 3 verse 7. இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Husband likewise dwell with them with understanding, giving honor to the wife. நான் திரும்ப வாசிக்கிறேன். Giving honor to the wife as to the weaker vessel, and being heirs to the together of the grace of life, that your prayers may not hinder. My dear brother and sister, இன்னைக்கு பல இடங்களில் நம்ம கேட்போம், ஓ மனைவி கணவனை கனப்படுத்தணும், மனைவி கணவனை கனப்படுத்தணும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், புருஷனும் மனைவியை கனப்படுத்தணும். அங்கே கீழே ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி நிறைய புருஷர்களோட ஜபம் கேட்கப்படாததுக்கு காரணம் ஏன் தெரியுமா? நீங்கள் மனைவியை கனப்படுத்துறதில்ல. ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள். நான் இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது புருஷன் மனைவியை கனப்படுத்தணும் அப்படின்னு இந்த வசனம் என் கண்ணு முன்னுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதிகமான வேலையில் என் மனைவி கிட்ட நீ என்ன கிங் மாதிரி நடத்தணும். எல்லா புருஷருக்கும் அது இருக்குங்க, தன்னோட மனைவி புருஷனை ஒரு கிங் மாதிரி நடத்தணும் இருக்குதானே? நான் சொல்லும் போதே எத்தனை புருஷங்க எக்ரி பண்ணுறீங்க? தம்ஸ் அப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு என் மனைவி என்னை கிங் மாதிரி நடத்தணும் பாஸ்டர், பிரதர், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற புருஷருங்களாம் ஒரு தம்ஸ் அப் அனுப்புங்களேன். இன்னைக்கு எல்லா புருஷருக்கும் அந்த ஆசை இருக்கும். தன்னோட மனைவி அவர்களோட புருஷனுங்க மனைவி கிங் மாதிரி நடத்தணும். எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அதனாலே நிறைய ஆகியமன் வரும் ஆரம்ப காலத்தில். ஏய் நீ என்ன எப்படி நடத்தணும் தெரியுமா? ஏய் நீ என்ன ஒரு கிங் மாதிரி நடத்தணும் தெரியுமா அப்படின்னு. இந்த வசனத்தை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வசனத்தை நான் பார்த்ததுக்கு பிறகு, I started to treat my wife as a queen. நான் என் மனைவியை ஒரு குயின் போல நடத்த ஆரம்பித்தேன். When I treat my wife as a queen, I automatically become a king. இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிறோம் கணவர்மார்கள், என் மனைவி என்னை கிங்கா நடத்தணும், என் மனைவி என்னை கிங் போல நடத்தணும். When you treat your wife as a queen, you automatically become a king, my dear brother and sister. பிள்ளைகள் தன் பெற்றோர்களை ஒரு கிங்காக ஒரு குயினாக நடத்தும் போது அந்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரின்சஸாக அந்த கணம் பெறுறாங்க. ஆமென் சொல்லுமா? இந்த வேர்ஸ் அவங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பிள்ளைகள் தான் பிள்ளைகள் தான் பெற்றோர்களை கனப்படுத்தணும், கணவன் தான் மனைவியை கனப்படுத்தணும். நான் ஏத்தி இறக்கி சொல்ல கிடையாது. இங்க 3 சேனல் ஆண்டவர் பேசுறாரு. நீங்க எல்லாரும் ஒருத்தரை கனப்படுத்த வேண்டும். My dear brother and sister, you need to understand something. இன்னைக்கு கணவன் இருக்கலாம், இன்னைக்கு மனைவி இருக்கலாம். இன்னைக்கு கணவனும் மனைவியும் ஒருத்தர் கனப்படுத்தும் போது இந்த நடுவுல ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இந்த உறவு கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவார். When you have problem in your marriage, when you have problem in your family, when you lose honor each other, ஒருத்தர் கனப்படுத்தாம நீங்க போனீங்கன்னா இந்த உறவுல கிராக் விடும். When you bring your problem to God, when you bring problem to God to fix, God will not fix each one of you. கர்த்தர் உங்க ரெண்டு பேரையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாரு. God will only fix your relationship. இந்த உறவை தான் ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துவார். ஏன் அதை சொல்றேன்னா, கர்த்தர் எப்பவுமே நீங்க உங்க பிரச்சனையை, உங்க உறவு பிரச்சனையை, உங்க ஃபேமிலி ப்ராப்ளமை கர்த்தர்கிட்ட கொண்டு போகும்போது கர்த்தர் உங்களோட உறவை தான் சரி பண்ணுவார், உங்க உறவை தான் பலப்படுத்துவார். உங்க கேரக்டரை நீங்க தான் சரிப்படுத்தணும். God will deliver the demon that is working behind your marriage problem. God is able to destroy and rebuke the demon that is working behind your family breakdown. But God will not work, God will not fix your character. உங்க கேரக்டரை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும், my dear brother and sister. ஆமென் சொல்லுமா? எவ்வளவு தான் கர்த்தர் உங்களோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணாலும், கர்த்தர் எவ்வளவு தான் உங்களோட ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ணாலும், உங்க கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலன்னா you will break the marriage, you will bring the family to break down again. ஆமென் சொல்லுமா? ஸோ நீங்க ஒருத்தரை கனப்படுத்தும் போது உங்களோட உறவு பலமா. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் என்ன தெரியுமாங்க பிரச்சனை? நான் சொல்றேங்க, நல்லா கேளுங்க. ஆர்கியூமெண்ட் இல்லாத குடும்பமே இல்லை. எல்லா குடும்பத்திலையும் ஆர்கியூமெண்ட் இருக்கு.
எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கு. That doesn't mean you need to dishonor your spouse. That doesn't mean you need to dishonor your children. அது அர்த்தம் நான் வந்து என்னோட ஸ்பௌஸை மதிக்க கூடாது, என்னோட ஹஸ்பண்ட் லாக்கி இல்லை, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, அவருக்கு ஞானம் இல்லை. இன்னைக்கு நிறைய மனைவி ஐம் a practical preacher. நான் பார்க்குறத ஓப்பனாக நான் கிட்ட சொல்லிடுவேன், நான் அனுபவிக்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஐம் a practical preacher. This is how I preach. இன்னைக்கு நிறைய கணவர்களுக்கு என்ன நம்ம பிரச்சனைங்க, நான் வந்து சபையில ஊழியர் செய்கிறேன், நான் வந்து ஊழியங்கள் இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்துறாரு, என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, என் மனைவி வந்து இன்னும் ஞானம் இல்லை, என் மனைவிக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, அவங்கள வந்து தலைக்குறைவா பார்க்குது. அல்லது சில மனைவிகள் வந்து அதிகமாக படிப்பு இருக்கலாம், அதிகமாக நாலேஜ் இருக்கலாம், அதிகமான காரியங்கள் இருக்கலாம், அதிகமான ஆவிக்குரிய அறிவுகள் இருக்கலாம். உங்க கணவர் இப்பதான் மனம் திரும்பி வருவாங்க, அதனால ஸ்பிரிச்சுவல்ல நான் இன்னும் பெருசுன்னு நீங்க நினைக்கிறது. Without you fixing your character, God cannot fix your family. உங்க ஃபேமிலி கொஞ்சம் ஓகேயா வர்ற மாதிரி இருக்கும், திருப்பி அலமோதும். Honor your spouse, my dear brother and sister. Honor your children, my brother and sister. Children, honor your parents. Honor. கணம் இல்லாத குடும்பத்தில் கர்த்தரோட நாமம் கனப்படாது. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை கிறிஸ்துவை மையமாய் வைத்து உருவாக்க வேண்டிய குடும்பத்தில் ஒருத்தர் கனப்படுத்த வேண்டும். காரணம், God created us in His image. அவரோட இமேஜில் உருவாக்கப்பட்ட நம்ம மதிக்கலனா, நம்ம கனப்படுத்தலனா, ஆண்டவர் எப்படிங்க நம்மளை கனப்படுத்துவாரு? ஆண்டவர் எப்படிங்க நம்ம உறவை கனப்படுத்துவாரு? இன்னைக்கு நிறைய மனைவிமார்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா, கணவர்கிட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னா, பிள்ளைகள் கிட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஊரு பூரா போன் அடிச்சு சொல்லிடுறது. எல்லாருக்கும் தெரியும் கணவர் இந்த மாதிரி பண்ணாரு, பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணுச்சுங்க, ஆனா கர்த்தர்கிட்ட கொண்டு போவே மாட்டோம். My dear brother and sister, you need to understand something. நான் வந்து உங்களை போய் ஆலோசனை கேட்காதீங்க நான் சொல்லல. இல்ல பிரதர், நான் வந்து ஆலோசனைக்கு தானே கொண்டு போனேன். You see, complaining and criticizing is two different things. நான் என்னோட பாஸ்டர் கிட்ட கொண்டு போனேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போனேன், என்னோட 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 ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொண்டு போனேன், அட்வைஸ் கேட்கறதுக்காக கொண்டு போனேன், அது வேற. Criticizing is a different thing. இன்னைக்கு நிறைய ஃபேமிலி ஏன் ஆனர் இல்லைன்னா ஒருத்தரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது. Stop criticizing your family members. If you want help, seek help. அது தப்பு கிடையாது. என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரு, அவருக்கு இந்த அடிக்ஷன் இருக்கு, அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்றது, இது வேற. என் மனைவி இந்த மாதிரி இஷ்யூல இருக்காங்க, என் பிள்ளைங்க இந்த மாதிரி இஷ்யூல இருக்காங்க, எப்படி நான் ஹேண்டில் பண்றது, இது வேற. Criticizing is different, my dear brother and sister. It is different. You must honor your family members. You must honor your wife. You must honor your husband. You must honor your children. You must honor your parents. Without honor, you can't build a Christ-centered home. ஒருத்தர் கனம் இல்லாமல் இருக்குமானால் நீங்க கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற குடும்பத்தை உருவாக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நாலாவது பாயிண்ட், கடைசி பாயிண்ட்க்கு நான் போக போறேன். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். Forgiveness. Unforgiveness gives power to the devil. நல்லா கேளுங்க. I want all of you to be very alert. இந்த நான் சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப அலர்ட்டா கேளுங்க, விட்டுறாதீங்க. I don't know, பரிசுத்த ஆவியானவர் அநேகரோட வேற மாதிரி ஆங்கிள் இந்த பாயிண்ட்ல பேச போறாரு. நாலாவது பாயிண்ட், forgiveness. Unforgiveness gives power to the devil. இன்னைக்கு ஏங்க நிறைய குடும்பத்துல பிசாசு இன்னும் வல்லமையா இருக்கான். அவங்க கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, சபைக்கு போறவங்களா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா பிசாசு அவங்க குடும்பத்துல ஆட்சி செய்யறான், ராஜ்யம் பண்றான். ஏன்? Ephesians 4 4வது அதிகாரம், எல்லாரும் திறந்துக்குங்க. Ephesians 4 வசனம் 26 to 27. Ephesians 4
chapter 4 verse 26 to 27 நான் வாசிக்க போறேன். எல்லாம் கேளுங்க. Be angry. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க கிட்ட கவுன்சிலிங் வரவங்க, எங்க கிட்ட பேச வரவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரப்படுறாரு, என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரப்படுறாங்க, அவர் ஆத்திரப்பட வேணாம்னு சொல்லுங்க, ஆத்திரப்படுறது சரியில்லைல்ல. நான் சொன்னேன், வசனம் சொல்லுது பி ஆங்கிரின்னு சொல்லுதுங்க, ஆத்திரப்படலான்னு சொல்லுது. ஆனால் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். 26 திரும்ப வாசிக்கிறேன். பி ஆங்கிரி and do not sin. Do not let the sun go down on your wrath. நல்லா கேளுங்க. சூரியன் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க கோபம் தணிஞ்சிடணும்னு வசனம் சொல்லுது. ஏன் இது எதை குறிக்குதுன்னா, அப்ப நீங்க சூரியன் சன்செட் ஆகிற வரைக்கும் நீங்க கோபத்தை சுமந்து இருக்கலாம்னு அர்த்தமா? கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, when you carrying unforgiveness in your heart continuously about some past issues or current issues, ஒருவேளை சில காரியங்கள் கணவன் மனைவிக்குள்ள நடந்திருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகள் உங்களை ஏதாவது காயப்படுத்திருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை காயப்படுத்திருக்கலாம், அல்லது கணவன் உங்களை காயப்படுத்திருக்கலாம், மனைவி கணவனை காயப்படுத்திருக்கலாம். அதை செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வராமல் அப்படியே ஒரு பூசி முழுகி மண்ணை மறைச்சி சரி ஓகே போவோம், ஆனா மனசுக்குள்ள அந்த அன்ஃபர்கிவ்னஸை கேரி பண்ணிக்கிட்டே இருப்பீர்களானால், the verse 27 is very powerful. 27 வசனம். Now give place to the devil. நீங்க சில காரியங்களை குடும்பத்துல விட்டு விட வேண்டிய, லெட் கோ பண்ண வேண்டிய தாட்ஸ், லெட் கோ பண்ண வேண்டிய பெயின், லெட் கோ பண்ண வேண்டிய இமோஷன்ஸை நீங்க கேரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க குடும்பத்தை நடத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிசாசு அங்க ராஜ்யம் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுத்துருவீங்க. ஒரு குடும்பத்துல நிறைய காரியங்கள் நடக்குங்க. கணவர் ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறலாம், மனைவி ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறலாம், பிள்ளைகள் ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறலாம், அல்லது கணவர் ஏதாவது ஒரு தவறு பண்ணிடலாம், அல்லது மனைவி ஏதாவது ஒரு தவறு பண்ணிடலாம். இன்னைக்கு ஆண்டவர் அதை சரி செஞ்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரா? ஆனா உங்களால அந்த நடந்த சம்பவத்தை மறக்க முடியல, உங்களால அந்த நடந்த சம்பவத்துல இது வெளியாக முடியலன்னா, you are giving way for the devil to come in and rule your family. வசனம் அதாங்க சொல்லுது. நான் திரும்ப வாசிக்கிறேன். Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to the devil. ஆமென் சொல்லுமா? பிசாசு உங்க கோபம் தனியில, உங்களால மன்னிக்க முடியல, நீங்க இன்னும் இவர் இப்படி பண்ணிருக்கிறார, இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார, சரி அதே நினைப்புல அதே இஷ்யூவை இருக்கீங்கன்னா, ask God to deliver you completely. Unforgiveness invites devil into your family. ஆமென் சொல்லுமா? அந்த மாதிரியான காரியங்கள் என்ன நடக்கும்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் வரப்ப, ஒரு ஆர்கியூமெண்ட் எழும்பும் போது குடும்பத்தில் திரும்ப பழைய கதையை நம்ம பேசுவோம். நீ அன்னைக்கு அப்படித்தானே பண்ணின, நீ அன்னைக்கு அப்படித்தானே சொன்ன, நீ அன்னைக்கு அப்படித்தானே செஞ்ச, நீ இந்த மாதிரி தானே பண்ணின, நீ ஏற்கனவே இப்படிப்பட்ட ஆளு தானே. இதெல்லாம் பிசாசு அவங்க வாழ்க்கையில உள்ள கொண்டு வருது. You are not healed yet, my dear brother and sister. நான் இந்த பாயிண்ட் ஷேர் பண்ணும் போதே I can feel in my spirit. There are some people who are watching here. You are hurt because of your husband. You are hurt because of your wife. சில பிள்ளைகள் உங்க பெற்றோர்கள் சொன்ன வார்த்தையினால காயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்றீங்க, ஆனா முழுமையா ஒரு மனைவியா, முழுமையா ஒரு கணவரா அதை மறந்து நீங்க வாழ முடியல. God want to encourage you today. Let go. Let go, my dear brother and sister. Every argument, அது முடியறதுக்குள்ள, அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ள செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஆகணும். அப்படி செட்டில்மெண்ட்டுக்கு வரலன்னா, the Satan, the devil will come in and hijack your peace. பிசாசானவன் உள்ள நுழைந்து உங்களோட திருமண வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை ஹைஜாக் பண்ணிடுவோம். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஏன் பிரதர், என் குடும்பத்துல நீங்க பாருங்க, ஆர்கியூமெண்ட் வருது சாதாரணம். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அந்த ஃபைட், அந்த ஆர்கியூமெண்ட் வரும்போது எப்படி ஃபைட் பண்றீங்க? இன்னைக்கு நிறைய மேரேஜ்ல
நிறைய திருமண வாழ்க்கையில் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நடக்கிற சண்டையோ சரி, கணவன் மனைவி கணவனுக்கு நடக்கிற ஆர்கியூமெண்ட்லையோ சரி, ஒரு 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 ரெஸ்லிங் மேட்ச்சில் நடக்கிற சண்டை மாதிரி, அல்லது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட், ஒரு ஸ்ட்ரீட் ரோட் சைடில் நடக்கிற சண்டை மாதிரி அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் வில் ஹேப்பன். உங்களுக்கு மொரல் ஒன்று இருக்கு, ஒரு 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 எத்திக்ஸ் இருக்கு. how you argue in a Christian home, it must you argue to come for a settlement. you not argue இன்னும் அதை வளர்த்துக்குள்ள போறதுக்கு நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா that means devil is controlling, my dear brother and sister. உங்களால அந்த ஆர்கியூமெண்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வர முடியலையா, யாராவது ஒரு ஆள் கிட்ட கொண்டு போங்க. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு வர முடியல, அது இன்னும் வளர்த்துக்கிட்டே போகுது, இன்னும் பெருசாக போகுது, இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது, அது தனியிலனா that means devil is controlling. The devil is already hijacked. பிசாசானவன் already hijack பண்ணிட்டான். ஸோ நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்ல. கிறிஸ்தவர்கள் ஆர்கியூமெண்ட், கிறிஸ்தவ ஃபேமிலியில் நடக்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு எத்திக் இருக்கு. ஒரு ரோட் சைடில் நடக்கிற ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி இருக்காது, ஒரு ரெஸ்லிங் மேட்ச்சில் நடக்கிற ஃபைட் மாதிரி இருக்காது. இது அநேக குடும்பத்தில் அப்படித்தான் நடக்குது. பானை பறக்குது, மூடி பறக்குது, கோலை உடையுது, கதவு உடையுது, டிவி உடையுது. ஆமீன் சொல்லுவோமா? இப்போ நான் சொல்லும் போது எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. சிரிச்சவங்கலாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஏன்னா உங்கள் வீட்டில் அது நடக்குது. இஃப் யூ cannot control your argument, அது பெருசாக வெடிக்குதுன்னா அது பிசாசு. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், எல்லாம் சால்வ் ஆக முடியாத, எல்லாம் சால்வ் ஆகாத ஆர்கியூமெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு டீமன் இருக்கும். அது டெலிவர்ட் ஆகணும். நான் போய் பாஸ்டர்கிட்ட சொன்னேன்னா, பாஸ்டர் எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குது, எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்களுக்குள்ள பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வெடிச்சு பெருசாகுது, செட்டில் ஆக மாட்டேது, எங்களுக்காக ஜாம் பண்ணுங்க, நான் இப்படி கொண்டு போனேன்னா எங்கள் குடும்பத்தை அவமானமாக நினச்சிருவாங்க. இது தாங்க நம்மளோட பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. கெட் prayed and ask God to deliver your family from this argument spirit. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அநேகருக்கு என்ன தெரியுமாங்க யோசனை வரும்? கணவனும் சரி மனைவிக்கும் சரி, யார் இறங்கி வருது? யார் மொதல் வந்து சாரி கேட்கணும், யார் வந்து மொதல் செட்டில் பண்ணணும்? பிள்ளைகள் நினைப்பீங்க, நான் என்னத்துக்கு எங்கள் அம்மாட்ட போய் செட்டில் பண்ணி கேட்கணும், நான் தப்பு பண்ணல, எங்கள் அம்மா தான் வந்து சாரி கேட்கணும். கணவர் நினைப்பார், நான் தவறு பண்ணலையே, நான் என்னத்துக்கு போய் மனைவி கேட்கணும், அவள்கிட்ட என் மனைவி தான் எங்களை வந்து சாரி கேட்கணும். சிம்பிள். Who are mature, they will go down first. Who are mature, they will humble themselves first. Who are not mature, they will be standing in their ego. ஆண்டவர் குடும்பத்தை உடைக்கிறதுக்காக ஒன்று இணைக்கல. உங்கள் குடும்பம் உடையுதா, உங்கள் குடும்பம் பிரியுதா, உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் எழும்புதா, அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க? they don't want to deal with the issue, they want to deal with each other. கணவன் மனைவி கணவனோடு, கணவன் மனைவியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, மனைவி கணவனை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, பிள்ளைகளை தாய் தகப்பனை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, தாய் தகப்பன் பிள்ளையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நோ 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 டோன்ட் ஒர்க் ஆன் ஈச் அதர், ஒர்க் ஆன் த இஷ்யூ. இன்னொருத்தங்களையும் மாற்றுறது உங்கள் வேலை இல்லை. உங்களோட வேலை அவங்களை நேசிப்பது, அவங்கள மாற்றுறோட வேலை கர்த்தரோட வேலை. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுப்பாருன்னு ஆண்டவருக்கு ஆரம்பத்திலே தெரியும். இயேசுக்கு சிலுவைக்கு போகும்போது தான் தெரியும் இல்லை, இயேசுக்கு எப்பயோ தெரியும் இயேசுவை காட்டி கொடுப்பாருன்னு. எந்த இடத்துலையும் இயேசு யூதாஸை நிராகரிக்கல, எந்த இடத்துலையும் ஆண்டவர் இயேசு யூதாஸை ரிஜெக்ட் பண்ணல. He loved him as how he loved the other disciple. இயேசு மற்ற சீஷர்களை எப்படி நேசித்தாரோ அதே போல தான் யூதாஸையும் நேசிச்சார். இன்னைக்கு ஒரு குடும்பங்களில் என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அவங்கள சரி செய்யணும். நோ, ஒருத்தவங்களை சரி செய்யற வேலை கர்த்தரோட வேலை, உங்களோட வேலை லவ் பண்ணுங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் வருதா, அந்த ஆர்கியூமெண்ட் முடியும் போதோ இல்லை ஆரம்பிக்கும் போதோ உங்க மைண்ட்ல என்ன தெரியுமாங்க இருக்கணும்? ஐ ஸ்டில் லவ் தட் பர்சன். இந்த ஆர்கியூமெண்ட் இந்த லவ்வை பிரிச்சிடாது. இந்த ஆர்கியூமெண்ட் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும். யார் ரைட்டு யார் ராங்கு எங்கே ஆரம்பிச்சு அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வரணும். அவங்கள வெறுக்கிற செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. அப்படி வெறுக்கிற செட்டில்மெண்ட்டுக்கு வருதா, அதுக்கு பின்னாடி டெவல் அப்படியே சொல்லுமா. யூ ஹேவ் டு கில் த ஸ்னேக் தட் ட்ரைங் டு டிசீவ் யுவர் ஃபேமிலி, நாட் யுவர் ஸ்பவுஸ்.
நீங்க உங்களை வஞ்சிக்கிற பிசாசை அடிச்சு கொள்ள வேண்டும். உங்களோட மனைவியோ இல்லை உங்க கணவரையோ கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அங்கதாங்க வேலை செய்யறோம். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரேம்ல நடக்கிற போராட்டத்தை நீங்க ஹேண்டில் பண்ண தெரியல. நீங்க நேச்சுரல் ரேம்ல ஹேண்டில் பண்றீங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் ரேம்ல நடக்கிற போராட்டத்தை நீங்க ஸ்பிரிச்சுவல் ரேம்ல தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். கிவ் இட் டு காட். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? So bring to God your problem. Bring to God. இன்னைக்கு எத்தனை பேருங்க உங்க குடும்பத்தை உங்க சொந்த சுயத்தில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேருங்க உங்க குடும்பத்தை கர்த்தரை ஹேண்டில் பண்ண விடாம நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா குடும்பத்திலும் ஆர்கியூமெண்ட் இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன். சில தாய்மார்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சில தாய்மார்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனை என் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணு நான் சொல்கிறேன் பாஸ்டர், கேட்கவே மாட்டுதுங்க பாஸ்டர், வீட்டில் ஜெபிக்கவே மாட்டுதுங்க பாஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நிறைய பாஸ்டர் அதை அனுபவிச்சிருப்பாங்க. மை டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்கிறதுனால அதுங்க கேட்காதுங்க. They will not do because they hear. They will do because they see. உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் ஜெபிக்கணுமா, நீங்கள் முதல் ஜெபிங்க உட்காந்து. உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் வேதம் வாசிக்கணுமா, நீங்கள் முதல் உட்காந்து வேதம் வாசிங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்யணுமா, சபையை ஊழியக்காரரை கனப்படுத்தணும், ஊழியக்காரரை மதித்து நடக்கணும், சபையை மதித்து நடக்கணுமா, நீங்கள் அதை செய்யுங்க. Your children do what they see. Set an example. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஸோ டெவல் ஒரு குடும்பத்தோட பிரிவினை, ஒரு குடும்பத்தில் நடக்கிற காயங்கள், ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், ஒரு குடும்பத்தில் நடக்கிற செப்பரேஷனுக்கு பின்னாடி எப்பவுமே டெவல் இருப்பாங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும்போது உங்கள் வாயில் என்ன மாதிரி வார்த்தை வருது? இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும்போது அவங்க வாய்களை வர வார்த்தை என்ன தெரியுமாங்க? நான் செத்துட்டா உனக்கு நல்லது. நான் நிறைய குடும்பத்தில் மனைவியும் சரி கணவனும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டை நடக்கும்போது நான் செத்துட்டா தான் உனக்கு தெரியும். அந்த வார்த்தை ஒரு சாபத்தை குடும்பத்தில் உண்டாக்கிடும். நீங்கள் சாப மாட்டீங்க, உங்கள் உறவு செத்தது போல இருக்கும். உங்களோட திருமண வாழ்க்கை செத்தது போல இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை செத்தது போல இருக்கும். Don't bring out curse word in your family, in your marriage. Proverbsல சொல்லப்படுது, Proverbs 18:21 சொல்லப்படுது. Proverbs chapter 18 verse 21, there is life and death in your tongue. மரணமும் ஜீவனும் உன் நாவில் இருக்கு. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன மாதிரி வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு? ஓ நீ இப்படி இருக்கியா, நீ பெருசாக எவ்வளோ கஷ்டப்பட போகிற பாரு. are you releasing such a word? அந்த வேர்ட்லாம் எங்கேயுமே போகாதுங்க. அப்படிப்பட்ட வார்த்தைலாம் எங்கேயுமே போகாது. உங்கள் பிள்ளைங்களை துரத்தும். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை உங்கள் குடும்பத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்களான்னா ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ask God to deliver your family from such a word. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தேவையில்லாத அன்னெசரி போராட்டங்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயிலிருந்து வெளியான வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வெளியான காரியங்கள் தான் நம்ம குடும்பத்தை துரத்தி கொண்டு இருக்குது. ஆமென் சொல்லுமா? நான் செத்துட்டா தான் நல்லதுன்னு சொல்லாதீங்க. பிசாசு என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த பிசாசு என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த பிசாசை கர்த்தர் சாகடிப்பான்னு சொல்லுங்க. The Lord will kill and rebuke the devil that behind my family destruction and separation சொல்லுங்க. அதை சாகடிங்க. Don't speak evil words to your family. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? My dear brother and sister, kill the snake that is behind your family separation. Kill the snake that is working behind, that is deceiving your family. குடும்பம் ரொம்ப முக்கியம் my dear brother and sister. நான் முடிக்க போகிறேன். நான் ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். மொதல் பாயிண்ட், உங்கள் குடும்பத்தை யார் நடத்திக்கிட்டு இருக்கா? Who is the head? உங்களோட இமோஷனா, உங்களோட பிஸ்னஸா, உங்களோட பணமா, உங்களோட திறமையா, உங்களோட அறிவு, உங்களோட நாலேஜா? எதுங்க உங்கள் குடும்பத்தை அடையாளம் காட்டுது? கிறிஸ்து தலையாக இருக்கணும்.
கிறிஸ்துவை தலையாய் வெளிப்படுத்துகிற குடும்பம் கர்த்தரோட மகிமையை வெளிப்படுத்தும். உன் குடும்பத்தை பார்க்குறவங்க கிறிஸ்துவோட மகிமையை உங்கள் குடும்பத்தில் பார்ப்பாங்க. கிறிஸ்துவோட மகிமையை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் பார்ப்பாங்க. கிறிஸ்துவோட மகிமையை உங்களோட வாழ்க்கையில் பார்ப்பாங்க. அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும். ப்ரேயர், வர்ஷிப், இந்த மாதிரியான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும். 2வது பாயிண்ட், ஃபெலோஷிப். ஐக்கியம் இல்லாத குடும்பங்கள் தேவையில்லாத ஐக்கியங்களை உள்ள இழுத்துரும். If you don't have healthy fellowship in your family, the devil will bring in and attract us to unhealthy fellowship. Fellowship ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம ஊழியம் செய்யலாங்க, நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் 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 நான் ஓடுறேன், என் மனைவிக்கு நான் டைம் கொடுக்கல, நோ பாயிண்ட். ஐ நீட் டு கிவ் டைம் டு மை வைஃப். அதே போல் என் மனைவி வேலை 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 வேலைன்னு ஓடுறா, பிள்ளைங்க அங்கே, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நேரம் இருக்கணும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு நேரம் இருக்கணும். எவ்ரி ரிலேஷன்ஷிப் ஷுட் ஹேவ் அ ஃபெலோஷிப். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதுதான் உங்களை பலப்படுத்தும். ஆமென் சொல்லுமா? யூ நீட் ஃபெலோஷிப் இன் யுவர் ஃபேமிலி. 3வது பாயிண்ட், ஆனர். ஒருத்தரை கனப்படுத்த வேண்டும், ஒருத்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஒருத்தரை விட்டு கொடுக்க கூடாது. பிரச்சனையா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளைனிங் அண்ட் கிரிட்டிசைஸ் இஸ் 2 டிஃப்ரெண்ட் திங். ஆமென் சொல்லுவோமா? நீங்க உங்க உறவை கனப்படுத்தலைன்னா கர்த்தரை எப்படிங்க உங்க உறவை கனப்படுத்துவாரு? கடைசி பாயிண்ட் சொன்னேன், forgiveness. ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தில் உங்க கணவரோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்க மனைவியோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைங்களோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு காரியம், இப்படி அவன் செஞ்சிருக்கார, இப்படி அவ செஞ்சிருக்காங்களே, என் பிள்ளை இப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி அதை மறக்க முடியாம, மன்னிக்க முடியாம நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? You need to get delivered from that, because unforgiveness will invite devils into your family. கர்த்தர் சொல்றார், வசனம் சொல்லுது, உன் anger சன்செட் ஆகுறதுக்குள்ள இறங்கி ஆகணும்னு. உன் கோபம் எங்கேயாவது ஒரு மூலையில ஒளிஞ்சிருக்குன்னா அது என்னைக்காவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனையில பெருசா வெடிக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. I'm going to pray for you. நான் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நான் இந்த மீட்டிங்கை முடிக்க விரும்புகிறேன். I don't know இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இந்த 4 பாயிண்ட்ல உங்கள்கிட்ட பேசினார்னு எனக்கு தெரியல. பட் ஐ பிலீவ் தட் காட் ஹஸ் ஸ்பீக் டு யூ. பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஒரு கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்து அந்த குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த 4 பாயிண்ட், இது ஆக்சுவலி நான் சொன்ன பாயிண்ட் ஒரு ட்ரைனிங் செஷன். அது ஒரு நாளுக்கு பிடிக்கும். இது நான் ஒரு சர்மன் ஃபார்மேல, டீச்சிங் ஃபார்மேல 1 ஹவரில் உங்களுக்கு முடிக்கிறேன். வெறும் பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப எலாபரேட் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. இந்த 4 பாயிண்ட்ல நீங்கள் வேலை செய்வீர்கள் ஆனால் யூ கேன் see ரிசல்ட். இந்த 4 பாயிண்ட்ல எங்கெங்க நீங்கள் லேக்காக இருக்கீங்க, உங்கள் குடும்பம் டைரக்ஷன் இழந்து போய்கிட்டு இருக்கா, I'm going to pray for you today. கண்களை மூடுங்க. I want you to close your eyes. உங்கள் இருதயத்தில் கரத்தை வைத்து ஆண்டவரை பாருங்க. நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உணர்த்துகிற வார்த்தையை நான் உங்கள் இடத்துல வைப்பேன். I believe the Holy Spirit going to minister to you today. Open heart, திறந்த இருதயத்தோடு ஆண்டவரே என்னோட பேசும். இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வர இருக்கிறார். I'm going to pray for you, my dear brother and sister. First of all, I'm going to pray. நீங்கள் லாஸ்ட் டைரக்ஷனில் இருக்கீங்களா? உங்கள் குடும்பம் டைரக்ஷன் இழந்து போய் கிடக்குதா? உங்கள் பிள்ளை வழி தவறி போயிட்டான், என் பிள்ளை இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறான், என் கணவர் தவறான ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாரு, என் மனைவி கூட எனக்கு சரியான உறவு இல்லை, என் குடும்பம் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னே எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெல் காட், ஆண்டவரே, God, come into my boat. Come on my dear brother, come on my dear sister. பாரத்தோடு ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடியும்னா முழங்கால் போடுங்க. அல்லது நீங்கள் முழங்கால் போட முடியாதுன்னா பாரத்தோடு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரி, உங்கள் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. கர்த்தர் ஒரு ரிஸ்டாரேஷன், God going to bring some restoration to a family. சில குடும்பங்களுக்கு ஆண்டவர் ரிஸ்டாரேஷன் கொண்டு வரப்போகிறார். சில டைரக்ஷன் இழந்து போயிருக்கிற குடும்பங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் சிங்கிள் மதராக இருக்கலாம்,
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டு வரணும்னு தெரியல. God going to give you a direction, my dear sister. அல்லது நீங்கள் செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களோட உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு கசப்புனால நீங்கள் பிரிந்து இருக்கலாம். ஆண்டவர் இப்போ டைரக்ஷன் கொடுக்க போகிறார். God going to bring direction, my dear brother and sister. Lord bless this family, Lord. அவங்க டைரக்ஷன், டெஸ்டினேஷன், அந்த சேர வேண்டிய இலக்கை சேர முடியாமல் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற கொந்தளிப்பு, நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள்ல எங்க போகணும்னு தெரியாம குழம்பி போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல நீங்க திரும்ப தலையாய் வந்து அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஐக்கியங்கள் இழந்து போயிருக்கிற குடும்பங்கள், ஆரம்ப நாட்கள்ல உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருந்துச்சு, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இல்லை. யூ ஆர் சோ பிஸி. அந்த பிஸினஸே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தவறான அட்ராக்ஷனை கொண்டு வந்துருச்சு. அந்த பிஸினஸே உங்கள் மேரேஜ்க்கு நடுவில் ஒரு பெரிய கேப்பை கொண்டு வந்துருச்சு. காட் ஐ ப்ரே அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை மறுபடியும் ரிஸ்டார் பண்ணுங்க, திரும்ப ரிஸ்டார் பண்ணுங்க ஆண்டவரே. ஐ ப்ரே ஃபார் அ ரிஸ்டாரேஷன், மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். நீங்கள் என்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்துலேருந்து உங்களுக்கு கேப் விழுவுதோ, அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் ஃபோனில் அப்படி தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அதுவே ஒரு பெரிய பாவத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் உங்களுக்கு பலமாக இல்லைன்னா, பிசாசு வெளியிலேருந்து யாராவது உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்கள, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வேல்யூ பண்ணுறவங்கள கொண்டு வந்து கண்ணு முன்னால் நிப்பாட்டிடணும். நீங்கள் உங்களை அறியாமலே அந்த அட்ராக்ஷனில் போய் விழுந்துருவீங்க. ஐ டோன்ட் நோ டு whom I'm speaking to, my dear brother and sister. I'm speaking to a couple. I'm speaking to a husband. I'm speaking to a wife. If you are communicating to someone, அது ஒரு virtual ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபோனில் உங்கள் கணவனுக்கு தெரியாமல் அல்லது உங்கள் மனைவிக்கு தெரியாமல் உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களோடு நீங்கள் ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கீங்களா, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே. The Satan will leads to death. அந்த டெத் உங்கள் உயிர் மரணம் இல்லை, உங்கள் உறவு மரணத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். The Holy Spirit is warning you to stop it, my dear brother and sister. I don't know to whom I'm speaking to. The Lord is speaking. Stop the relationship. Stop that conversation. உங்களோட ஃபெலோஷிப்பை திரும்ப ரீபில்ட் பண்ணுங்க. எங்கே அந்த மதில் உடைந்திருக்கோ அந்த மதிலை திரும்ப பலப்படுத்த ஒப்பு கொடுங்க. கர்த்தரே ஃபெலோஷிப்பை பலப்படுத்தும். கணவன் மனைவி கணவனை கனப்படுத்த முடியாமல் இருப்பார்களானா அவர்களை கனப்படுத்த உதவி செய்யும். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கணவரை நீங்கள் சரியாக கனப்படுத்தலை, நீ ஏற்கனவே இப்படி தானே இருந்த, உனக்கு படிப்பறிவு இல்லை, நான் இப்படி இருக்கேன், நான் நல்லா ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு உங்கள் ஸ்பௌஸை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மட்டம் தட்டியிருந்தேன்னா, ஓ யார் இருக்கா பாபா, there are some children here. சில பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணனை தான் உயர்த்தி பேசுகிறாங்க, என் தங்கச்சை தான் உயர்த்தி பேசுகிறாங்க, எங்கள் அக்காவை தான் உயர்த்தி பேசுகிறாங்க, என் தம்பியை தான் உயர்த்தி பேசுகிறாங்க, என்னால் சாதிக்க முடியலன்னு என்னை கம்பேர் பண்ணியே பேசுகிறாங்க, நீ அண்ணன் போடலை அக்கா போடலைன்னு. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் பிள்ளைகள் சிலர் they are crying silently because they are seeing partiality. ஒரு பார்ஷலாட்டி உங்களோட அன்புல பார்க்கறதுனால அவங்க உடைந்து போய் கிடக்கிறாங்க. Honor your children. உங்களுக்கு தெரியாது கர்த்தர் அவங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில். Honor them. It's nothing wrong for parents go and ask forgiveness. ஒருவேளை பெற்றோர்கள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்காம இருப்பீர்களானால் இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு போய் மன்னிப்பு கேளுங்க. அல்லது கணவன் செய்த தவறுக்கு நான் செய்திருக்க கூடாது, உன்னை இந்த அளவுக்கு நான் காயப்படுத்தியிருக்கேன், நான் இதை குறித்து வருத்தப்படாமலே இருந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நீங்க உணர்த்தினார்னா உங்க மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அல்லது மனைவி எங்கேயாவது நம்ம ஜபிக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், இந்த இடத்துல உங்க கணவனை இப்படி பேசியிருக்கிய, இப்படி சொல்லியிருக்கிய, கர்த்தர் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னார்னா இந்த மீட்டிங் முடிஞ்சதை நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. Honor your family, my dear brother and sister. இறுதியாக forgiveness. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் இன்னும் உங்களால் மறக்க முடியாமல் இருக்கா?
உங்கள் கணவன் செய்த தவறு, அல்லது உங்கள் மனைவி சொன்ன வார்த்தை, அல்லது உங்கள் பெற்றோர்கள் உங்களை சொன்ன காரியங்கள், அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களை பேசின வார்த்தை உங்களால் மறக்க முடியாமல் இருக்கா? அதை இன்னும் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? I'm going to pray for you. Lord, help them to let go, Lord. அது அவர்கள் பிடித்து கொண்டில்லை, பிசாசு அவர்கள் இருதயத்தில் அதை பிடித்து கொண்டு இருக்கிற ஆண்டவர். நீங்கள் அதை விட்டு விடுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. என் மனைவி இந்த மாதிரி பேசிட்டால, என் வாழ்க்கையில் இப்படி பேசியிருக்கால, அந்த காரியம் உங்களுக்குள்ளேயே இருக்கா எப்பவுமே? என் கணவர் இந்த இடத்துல இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கிறாரு, என் கணவர் இந்த இடத்துல என்னை இப்படி பேசியிருக்கிறாரு, என் பிள்ளைங்க இப்படி என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்களே, எங்கள் அப்பா அம்மா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. God want to do great things in your family. I don't know why I'm praying such a prayer, my dear brother. It can be a prophetic prayer for you. God want to fix your family. God want to restore your family. உடைந்திருக்கிறத கர்த்தர் பலப்படுத்த போறார். மன்னிக்க இடம் கொடுங்க. நான் என் கணவருக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அவர் மனம் திரும்ப. நீங்கள் சான்ஸ் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் நேசிக்க தான் வேணும். கர்த்தர் உருவாக்குற நினைக்கிறத நீங்கள் இடம் கொடுக்கலன்னா அது திரும்ப உடைந்து மண்ணாய் போய்விடும். Don't delay to forgive and let go and love back. மன்னிக்க இடம் கொடுங்க. ஓவர் நைட்டுக்கு கேரி பண்ணிட்டு போகாதீங்க. இன்னைக்கு ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த லைஃப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்குள் இருக்க வேண்டிய காரியங்களை இன்றிலேருந்து உருவாக்க இவர்களை ஆசீர்வதி. எதில் இவங்க லேக்கிங்காக இருக்காங்களோ அதில் இவங்க நீ மாறி ஒரு புதிய பலனாக உருவாக கர்த்தர் ஆசீர்வதி. The past is over. God is doing new things. Allow God to do new things. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு செய்வேன் சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். இழந்து போன டைரக்ஷனை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். உங்கள் குடும்பம் கர்த்தர் எந்த டைரக்ஷனில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுகிறாரோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தரை இந்த மீட்டிங்கை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you very much. Thank you for listening. Thank you again Pastor Raghu for the opportunity. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசியிருப்பார் என்று. ஒவ்வொருவரும் இந்த செஷனை மறுபடியும் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்கள் செய்ய இருக்கிறார். நீங்கள் விட்டு கொடுங்க, பெரிய காரியங்கள் நடக்கும். God bless you. See you all again.